வக்ஃபு திருத்த மசோதாவை எதிர்த்து தமிழ் மாநில ஜமாத் உலமா சபையினுடைய அறிவுறுத்தல் பேரில் இது இதயத்திலிருந்து வெளிப்படுகிற விஷயம். இதயத்தின் வேட்கை, வேதனை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்கள் அமைதியானவர்கள், அடக்கமானவர்கள், ஒடுக்கமானவர்கள். அது எல்லோரும் பார்த்திருக்கிறோம். ஒருபோதும் முஸ்லிம்கள் ஆக்ரோஷப்பட மாட்டார்கள், வன்மையிலே ஈடுபட மாட்டார்கள். ஆனால் ஷரியத்தினுடைய அந்த சட்டதிட்டங்களுக்கு எதிராக இவ்வாறான மசோதாக்கள் நிறைவேற்றப்படுகிற போது சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது போன்று தங்களுடைய வேதனைகளை கண்டிப்பாக வெளிப்படுத்தியே தீர்வார்கள். அது ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய ஆண் பெண் அனைவருடைய இரத்தத்தோடு கலந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே நாம் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள் அல்லாத சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வக்ஃப் திருத்த மசோதாவினுடைய அந்த விளைவுகளை நன்கு விளங்கியிருக்கிறார்கள், முழுமையாக புரிந்திருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால்தான் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலேயும் முஸ்லிம் மார்க்க அறிஞர்களோடு, பட்டதாரிகளோடு, சகோதர சமுதாயத்தை சார்ந்த உரையாளர்கள், சொற்பொழிவாளர்கள் அதிகம் பங்கெடுக்கிறார்கள். இதனுடைய சீரியஸை நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் நன்கு விளங்கியிருக்கிறது. வக்ஃப் சொத்து இருக்கிறதே, அது நமக்கான சொத்து அல்ல, அல்லாஹுக்கான சொத்து, இறைவனுக்கான சொத்து. ஒருபோதும் நாம் விட்டுக் கொடுக்க முடியாது. இந்த நண்பர்கள் சொல்வார்கள் கோயில் சொத்து குலநாசம் என்று சொல்வார்கள். ஆம், இது இறைவனின் சொத்து, இறை இல்லங்களின் சொத்து, மார்க்க ஸ்தாபனங்களுடைய சொத்து, கான்கார்களுடைய, மையவாடிகளுடைய சொத்து, மதரசாக்களுடைய சொத்து, எல்லாமே அல்லாஹுக்கு சொந்தம்.